நாட்டு எருமை கண்ணாடி போட்ட மாதிரி ரெண்டு வந்து நிக்குது. என்னப்பா காலையிலே கிளம்பிட்டீங்க? வேலை தடவா? இல்லப்பா, டீ குடிக்க. ஓ, டீ குடிக்க டீசெண்டா போறீங்களோ? ஆமாப்பா. அப்பா 2000 பணம் கொடுப்பா. டீ குடிக்க 2000 மணி வேணுமா? ஆஹா, இது தெரியாம டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டேனே. அப்ப நான் நடந்து வந்தா பாத்தியாடா, அவ ஆளு யாழை இறக்கி விட்டுட்டு அவ ஆளை கூப்பிட்டு போறா. அவ நடந்து போனா உன் மனசு வலிக்குமே. என்னடா எல்லாரும் கும்பலா நின்றுட்டு இருக்கீங்க? இவனா? அது ஒன்றும் இல்லைடா, எல்லாரும் காஃபி ஷாப் போகிறோம், பைக் இல்லை, அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம். இவ்வளவுதானே, என் பைக் எடுத்துட்டு போங்க. என்ன இவன் உடனே எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டான்? ஆனா ஒரு கண்டிஷன். அதானே பார்த்தேன். வண்டிய தள்ளிட்டு தானடா போகணும். ஆமா வண்டியை தள்ளக்கூடாதுடா, முதல்ல ஒன்ன தள்ளடா. மச்சான், எப்படியாவது காஃபி ஷாப் வந்துரு. அப்பவே எங்க அம்மா வண்டி எடுத்துட்டு போன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டுச்சு. நான் தான் வேணாம்னு வந்துட்டேன். பை. ஏய், அந்த பொண்ணு, நான் ஒன்னைய தள்ளி விட்டதுக்கு பதிலா அவனுங்களை தள்ளி விட்டுருக்கலாம்டா. எப்படி ஆளுங்க தள்ளிட்டு போறானுங்க பாத்தியா? ஐயோ, தள்ளிட்டு போனா ஓட்டு போறோம்ல, அதுல ஒரு பெட்ரோல் காலி ஆயிடுமே. கொய்யாத இது உன் சாது என் கையால தான்டா. நாமளும் இதை மாதிரி செல்ஃபி எடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் இவன் செல்ஃபி எடுக்காத வண்டி மாரியே உட்காந்துருக்காளே, பண்ணுறது. ஏண்டா இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? டேய், நானே உங்க மேல செம கோவத்துல இருக்கேன். ஒழுங்கா மூடிட்டு குடி. துருப்பிடிச்ச பீரோ மாதிரி இருந்துட்டு ஹீரோ மாதிரி சீனை போடுது. என்ன கால் கடக்க நடக்க வச்சுட்டு உங்களுக்கு காதலா கேக்குது? காதல என்ன விரலாலே வித்த காட்டுறான். இதான் விஷயமா? டேய், நோன்னது போதும், ஜூஸ குடி. ஏ சுமி, என்ன சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு? அது ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராமில் 500 ரீல்ஸ் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அதை இவ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பார்க்கலாம் பாரு, ஒன்றும் பண்ணாத மாதிரி. இவன் வேற அப்பப்போ வெறுப்பேற்றிக்கிட்டு. ஆமாம், இவங்க ஐடியா எப்படா உனக்கு கிடைச்சிது? அதுவா, நீ ஆளை ஃபாலோ பண்ண, நீ ஃபாலோ பண்ண ஐடி எனக்கு சஜஷனில் காமிச்சிச்சு. நான் உடனே அவங்க ஐடிக்குள்ளே போய் அவங்க ஃப்ரெண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாத்தியாடா, ஆளும் பயங்கரமா இருக்கான், பண்ற வேலையும் பயங்கரமா இருக்கு. இந்த மண்டையில இவ்வளவு மூளை இருக்குன்னு இன்னைக்கு தான் பாக்குறேன். சரி வாங்க, எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்.
சிக்னல் கிடைச்சதும் குமார் குஷி ஆயிட்டான். போ போ என்ஜாய். நீ இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது, ஏன்னா உனக்கெல்லாம் அமையவே அமையாது. எனக்கு அமையாத நீயே சொல்லிட்ட எப்படி? இப்போ பார் எப்படி போய் அணைக்கிறேன். பார்க்குறேன். ஒருவேளை அணைச்சிருவானோ? போய் பா. என்ன கடவுளே, எதுவும் பேசாம நிக்கிற? இல்ல நீ என் பக்கத்துல வந்தவொடனே மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்குதா? அதான் என்ன பேசுறதுனே தெரியல. சரி, யாராவது பாத்திர போறாங்க, நான் கிளம்புறேன். எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அதை எப்படி கேட்கறதுன்னு தெரியல. திரும்பவும் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. அதுக்கு ஒரே ஒரு முத்தம் கூட. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ், ஒன்று தானே கேட்குறேன்.